ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியலில் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண நம்ம வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட் வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே யூடியூப் ஓப்பன் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மை சேனல் இருக்குது, இதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இதை எடிட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு இங்கே வீடியோ மேனேஜர் போய்க்கோங்க. இந்த வீடியோ மேனேஜரில் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் காமிக்கும். இதை எடிட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் இந்த வீடியோ எடிட் பண்ணால் இங்கே எடிட்னு கொடுத்துக்கோங்க. இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணும்போதே சொன்ன ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. பேசிக் இன்ஃபர்மேஷனில் இங்கே இதோட டைட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டேக் டைட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் இருக்குது. இந்த ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ப்ளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ரிலேட்டட் டாபிக், அந்த டாபிக் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இங்கே 3 தம்ப்நெயில்ஸ் காமிக்கும். இதிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை தம்ப்நெயிலாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு இங்கே இருக்கிற கஸ்டம் தம்ப்நெயில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே சேஞ்ச் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் சிஸ்டத்துலேருந்து இந்த 3 இமேஜ்க்கு பதிலாக வேறு ஏதாவது இமேஜ் ஆட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா இந்த சிஸ்டத்துலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இந்த கஸ்டம் தம்ப்நெயில் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ண பிறகு தான் இங்கே காமிக்கும். நீங்கள் வெரிஃபை பண்ணாமல் இருந்தால் இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ண பிறகு தான் உங்களுக்கு இந்த கஸ்டம் தம்ப்நெயில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன். இது உங்களுக்கு நீங்கள் டைட்டில்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுனா இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் மானிட்டைசேஷன், இது நீங்கள் யூடியூப் த்ரூ ஏர்ன் பண்ணணுன்னா இது நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. அது நான் வேறு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போதே இந்த செட்டிங்ஸ் கொடுக்க முடியும் நான் சொல்லியிருந்தேன். இதில் நீங்கள் இந்த டாபிக் என்ன ரிலேட்டட், எஜுகேஷன், இந்த மியூசிக் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ லொக்கேஷன், வீடியோ லாங்குவேஜ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ஹான்ஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வீடியோ எடிட்டிங்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே குயிக் ஃபிக்ஸஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு ஆட்டோ ஃபிக்ஸ் கொடுக்கலாம். இங்கே ஸ்டெபிளைஸ் கொடுக்கலாம். ஃபில், லைட், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், கலர், டெம்பரேச்சர், அந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷன் நீங்கள் கொடுக்க முடியும். ட்ரிம் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரிஜினல் இருக்குது, ப்ரிவ்யூ இருக்குது. ஸோ நான் இதை கொஞ்சம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரிஜினல் ப்ரிவ்யூ எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இது ஒரிஜினல், இந்த பக்கம் இருக்கிறது இது ப்ரிவ்யூ. இங்கே ஃபில், லைட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கும் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு. இனிமேல் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இங்கே இருக்கிறது ஒரிஜினல், இது ஃபில் லைட் கொடுத்தா ப்ரைட்டாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஃபில்டர்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபில்டர்ஸ், இங்கே இருக்கிற ஃபில்டர்ஸ் எஃபெக்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ அப்ளைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் ப்ரிவ்யூ. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரிவ்யூ காமிக்குது. அது ஓகேன்னா நீங்கள் ஃபில்டர்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது பிளரிங் எஃபெக்ட். இப்போ பிளர் ஃபேஸஸ் இருக்குது. நீங்கள் இதில் ஃபேஸ் செலக்ட் பண்ணி பிளர் பண்ணுறதா பிளர் பண்ணுறான். கஸ்டம் பிளரிங் இருக்குது. வேறு ஏதாவது டெக்ஸ்ட் ஏதாவது பிளர் பண்ணால் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை பிளர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இது சேஞ்சஸ் பண்ணல, ரிவர்ட் ஒரிஜினல் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஆடியோ. ஸோ இதில் அவங்களே ஆடியோஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு காப்பிரைட் இல்லாமல் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இதில் ஆடியோலேயே பார்த்திங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இதிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் வீடியோக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் ஆடியோ செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன் அண்ட் அனோட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இங்கே இதில் வந்து உங்களுக்கு ஆட் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆர் பிளேலிஸ்ட் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிவிட்டு எண்ட் ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூஸ் வீடியோ ஆர் இப்போ மோஸ்ட் ரீசன்ட் அப்லோட்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பெஸ்ட் ஃபார் வியூவர்ஸ் கொடுத்தா யூடியூபே வியூவர்ஸ்க்கு வந்து எது பெஸ்ட்டுன்னு வந்து அது செலக்ட் பண்ணிக்கும். இப்போ சூஸ் அ வீடியோ ஆர் பிளேலிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ்லேருந்து நீங்களே எந்த வீடியோ ஷோ பண்ணணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணி க்ரியேட் எலிமெண்ட் கொடுத்தேன்னா இந்த வீடியோ வந்து எண்டில் காமிக்கும். இது பாருங்கள், இது இங்கே இருக்குது, இது எங்கே வேணாலும் நான் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க இந்த எண்டில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த டாபிக் அவங்களுக்கு தேவையாக இருந்துச்சு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவாங்க. இது பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோட எண்டில் லாஸ்ட் 20 செகண்ட்ஸில் வந்து இது காமிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் சப்ஸ்கிரைப் பட்டன் இங்கே க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கிறது வந்து இது வந்து காமிக்கும். இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சேனல் ப்ரமோட் அனதர் சேனல். ஸோ இந்த உங்களுக்கு வேறு ஏதாவது சேனல் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் க்ரியேட் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி லிங்க் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இங்கே சேவ்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஃப்ரம் வீடியோ இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து இம்போர்ட் கொடுத்துட்டு நீங்கள் வீடியோ இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி யூஸ் டெம்ப்ளேட் கொடுத்துக்கலாம். இந்த யூஸ் டெம்ப்ளேட் பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வீடியோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து உங்கள் சேனலோட அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ண வேறு வீடியோ ஆட் பண்ணலாம், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ஆட் பண்ணலாம். அதேமாரி 2 வீடியோவாக ஆட் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்கள் 2 வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ஆட் பண்ணலாம். இல்லாட்டி இங்கே இருக்கிற மாதிரி 4 வீடியோ ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கூட ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கார்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இப்போ இந்த ஆட் அ கார்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வீடியோ ஆர் பிளேலிஸ்ட் இருக்குது. இங்கே க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கார்ட்ஸ் காமிக்கும். இந்த வீடியோலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் இப்போ கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்கும், இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்கும். இதை நான் மூவ் பண்ணி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ எந்த டைமிங்கில் வேணாலும் காமிக்கிற மாதிரி. இப்போ இங்கே இருந்துச்சுன்னா பாருங்கள், இதோட டாபிக் வந்து ஸோ நான் அப்லோட் பண்ண வீடியோ வந்து ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல் இன் தமிழ்னு கொடுத்துருக்கேன். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குயிக் வே டு கிரியேட் அ மல்டிபிள் பேஜ் பிடிஎஃப் இன் ஃபோட்டோஷாப். நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது இந்த டைமில் உங்களுக்கு இந்த டைட்டில் வந்து காமிக்கும். அந்த டாபிக் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு பார்க்க தோணுன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவாங்க. அதனால் நீங்கள் இந்த கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து சப்டைட்டில்ஸ் உங்களுக்கு இருக்குது. இங்கே வந்து சப்டைட்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆட் சப்டைட்டில்ஸ் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கிரியேட் நியூ சப்டைட்டில்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் தமிழில் பேசிகிட்ருக்கேன். இது வந்து இங்கிலீஷில் அது புரியாதவங்க, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க அவங்களுக்காக இந்த சப்டைட்டில்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் சப்டைட்டில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிவிட்டு இது நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா அது ஒவ்வொரு டைமிங்கிலும் நீங்கள் ஆட் பண்ணுற சப்டைட்டில்ஸ் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் சப்டைட்டில்ஸ் வந்து ஆட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிருக்கும். அது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும் லைனாக எந்தெந்த டைமிங்கில் எந்தெந்த சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணியிருக்குன்ட்டு. அது வந்து தேவையில்லை. நீங்கள் டிலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸில் போய் உங்களுக்கு அன்பப்ளிஷ் ஆப்ஷன் இருக்கும். அந்த அன்பப்ளிஷ் கொடுத்துட்டு இங்கே டைட்டில்ஸ் வந்து லைனாக தெரியும். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக டிலீட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து எடிட் கொடுத்துடலாம், பப்ளிஷ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இந்த எடிட்டிங் எல்லாம் கொடுத்துட்டோன்னா நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் செட்டிங்ஸில் போகிறோம். ஸோ ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்கள் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் பப்ளிக்னு கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ப்ரைவேட் கொடுங்கன்ட்டு. ஃபைனலாக நீங்கள் எல்லாம் எடிட்டிங் முடிச்சிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் ப்ரைவேட் கொடுத்துருப்பீங்க, அதை பப்ளிக்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. உங்கள் வீடியோ வந்து பப்ளிக் பார்க்குறக்கு வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இந்த சேனலில் வந்து இந்த அளவுக்கு நம்ம எடிட்டிங் கொடுக்க முடியும். இதே பார்த்திங்கன்னா யூடியூப் எடிட்டர்னு தனியாக இருக்குது. அதில் வந்து அது த்ரூ வந்து நீங்கள் நிறைய எடிட்டிங்ஸ் பண்ண முடியும். அதுலேயும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது.
அதை வந்து நம்ம அடுத்த டியூட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூடியூப் டியூட்டோரியலில் வந்து இது வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.